அடிச்சு கொண்டுட்டீங்களாடா? துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிட்டோம்னா மறக்க மாட்டேங்குது. இந்த சீனை வச்சே படத்தை புரிஞ்சுக்கலாம். பெருசா ஒரு மரியாதைனால சண்டை கோழி ராஜ்கிரண் மாதிரி. ஆனா என்ன பண்றது, ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து அன்பொசிஷன்ல செத்து போயிருது. மகன்களான சுனிலும் வைபவும் சில நண்பர்கள் குடும்பத்தார்கள் உதவியோட இந்த மாதிரி பெருசா போய் அடக்கம் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சரி பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஊர்க்காரங்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினைக்கும் போது ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருது. வீட்டுக்கு குப்பு குப்புன்னு ஒவ்வொருத்தனா வரும்போது இவங்க எல்லாம் எப்படி மறைச்சு பெருசா இறுதி ஊர்வலத்தை கரெக்டா கொண்டு போறாங்கன்றதான் மொத்த கதையே. படத்தோட பிளஸ் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா பாலசரவணன், முனிஷ்காந்த், தீபாலாம் தேட்டரே அலற விடுறாங்க. அதுக்கப்புறம் பெருசோட குடும்பம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில முடியும். குறிப்பா டாக்டர்கிட்ட போறது, மந்திரவாதிகிட்ட போறது, பக்கத்து வீட்டுக்காரங்க வரும்போது சமாளிக்கிறதுன்னு குணத்தை சுத்தி சுத்தி உட்காந்து மறைக்கிறதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாவே இருக்கு. படத்தோட மைனஸ் இன்னும் கொஞ்சம் டைமிங் காமெடியை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். கருணாகரன், சுவாமிநாதன், ரெட்டிங் கிங்ஸ்ல எல்லாம் இன்னும் அலற விட்டுருக்கலாம்னு தோணுது. வைபவோட கேரக்டர் குடிச்சிட்டு வரதெல்லாம் ரசிக்கும்படியாவே இல்ல. ஒரு சில சீன்ஸ் ரெப்பரேட்டிவா இருக்கும். நிறைய பேர்ட்ட ஒரே சீனை சொல்லி சமாளிச்சிருப்பாங்க. டீச்சர் ஆனும் ஆசைப்பட்டாரு, அதான் உட்கார வச்சிருக்கணும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வனிதா மணின்ற ஒரு கேரக்டர் கடைசியில வரும், அப்புறம் சுவாரஸ்யம் கூடும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இடையில கொடுத்திருந்தா இன்னும் படம் நல்லாவே வந்திருக்கும். மைனஸ் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. படத்தோட ப்ரமோல இது ஃபேமிலியா சேர்ந்து பார்க்கலாம்னு சொன்னாங்க. எந்த ஃபேமிலியை கூட்டிட்டு போய் பார்க்க போறாங்கன்னு தெரியல. படத்துல டபுள் மீனிங்லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டாவே லேடிஸ் உட்பட எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த படம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பொழுது போலன்னா அப்படியே போய் தியேட்டர் பக்கம் ஒதுங்கினீங்கன்னா கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு வரலாம். அவ்வளவுதாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.